பொன்முடியது கூட இது வரைக்கும் அதிமுக நடக்காத ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்துல, அதுவும் செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்கு முன்னால் இந்த கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் திமுக ஏற்பட்டிருக்கா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் பட்டியலை வெளியிட்ட ஒரு அரசியல் இயக்கம் தான். இன்னைக்கு திமுக நீங்க இவ்வளவு பேர் வந்து நாங்க தப்பு பண்ணலைங்கிற கோர்ட்ல நிரூபிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி ஏற்படுத்திய திமுக கரையா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த தெளிவாக நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. பல முறை இதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த மட்டிலும் அந்த ஊழல் நடைபெற்றது ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரும் எதையுமே அதை போட மாட்டேன்றாங்க. அந்த ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது நடந்ததாக கூறப்படுகிற ஒரு ஊழல். அப்போ குற்றமற்ற அந்த ஊழல் பேசணும். ஆனால் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட எல்லா இது வந்து செட்டில் பண்ணிட்டாருன்னா சட்டப்படி காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் ரெண்டு இருக்கு. இல்ல சார், ஒருத்தர் போய் திருடுறாரு, மக்கள் பணத்தை திருடி திரும்ப அவங்களுக்கே கொடுத்துட்டா அந்த கேஸை வந்து நம்ம இது பண்ணலாம். கேட்டுங்க சார், அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக எங்க மேல யார் யார் மேல அவர் குற்றம் சொன்னாரோ எல்லாரையும் எம்ஜிஆர் மந்திரி ஆக்கினார்.